கேரளாவில் நோய்வாய்ப்பட்டவருக்கு பேருந்தில் இருக்கை வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக எழுந்த புகாரின் பேரில் பாதிக்கப்பட்டவருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என அம்மாநில போக்குவரத்து கழகத்துக்கு நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஹஜைனின் என்பவர் திருச்சூர் மாவட்டம் அம்பலூரில் இருந்து மலப்புரத்தில் உள்ள கொல்லப்புரம் பகுதிக்கு செல்ல அரசு பேருந்தில் ஏறி உள்ளார். அப்போது தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் இருக்கை வழங்க வேண்டும் என்று நடத்துனரிடம் கூறியதாக தெரிகிறது. அப்போது திருச்சூரில் நிச்சயம் இருக்கை கிடைக்கும் என்று பேருந்து ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். ஆனால் முகமது இருக்கை கொடுக்காமல் இருந்ததுடன் அவரை கொல்லப்புரத்தில் இறக்கிவிடாமல் நீண்ட தூரம் சென்று இறக்கிவிட்டுள்ளனர். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆனால் அவர் மலப்புரம் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த நுகர்வோர் ஆணையம் பாதிப்புக்குள்ளான அவருக்கு கேரள போக்குவரத்து கழகம் 30,000 ரூபாய் அபராதத்தையும் 45 நாட்களுக்குள் வழங்க உத்தரவிட்டனர்.